ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி 7.5 HP டெஸ்ட் ட்ரைவுக்காக வந்திருக்கு. இந்த வண்டியோட ஓனர் வந்து பின்னாடி அங்கே இருக்கார், என் வண்டி பக்கத்தில் மோகன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் அவரோட வீடு. சரி, வண்டி கொண்டு வர ஓட்டி பாருங்க அப்படின்னாரு. இந்த ஹேண்ட்பார் டைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஓகே, செல்ஃபு 7.5 HP பார்த்துட்டிங்கன்னா சென்டர் பெட் செல்ஃப் வச்சுருக்காங்க. பிக்கப் செமையாக இருக்குங்க. சும்மா கொஞ்சம் தூரம் டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. ஸ்பீடா மீட்டர் ஒர்க் ஆகலையாட்டிருக்கு. ஹேண்ட்பார் ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஆடு ப்ராடான ஹேண்ட்பார் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். வண்டி பிக்கப் செம்மையாக இருக்குது. ஸ்பீடு செயின்ஸ் பாக்கெட் வந்துட்டு படாரம் அடிக்குதுங்க. விரட்டாமல் போகிறேன், டாப் போட்டேன். திரும்போடு லைட்டாக இதாகுதுங்களா, அதில் வந்து செயின் வந்து படாரம் அடிக்குது. வண்டி வந்துட்டு பிக்கப்புக்கெலாம் குறையே இல்லை. இது இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா 110 வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம ஸ்பீட் ட்ரைவ் பண்ண முடியாது, ஸ்பீடா மீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஹேண்ட்பார் வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு இன்ஜின் வந்துட்டு சூப்பராக இருக்குது. சூப்பர். இந்த வண்டியில் நிறையா ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. எக்ஸாஸ்ட்டில் வந்துட்டு தீ வந்துட்டு கக்கிற மாதிரி, தென் வந்து வீலிங் ஆகிற மாதிரி எல்லாமே இதில் வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறதில்ல, ஆனால் டைம் வந்துட்டு 6:30 மேலே ஆகிடுச்சு. வண்டி லைட்டாக சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. வைப்ரேஷன் வந்துட்டு இல்லை. என்ன ஹேண்ட்பார்னால் வரதாஞ்சி ஹேண்ட்பார் மாதிரி இருக்குது இந்த ஹேண்ட்பாரு. அதுவும் வந்துட்டு இந்த வீக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு த்ரெட்டு போட்டு சுற்றிருக்காங்க. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் பெர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணுது. ஸ்பீடு வந்து போகுங்க. வண்டியோட கண்ணாடி இல்லை, அதனால் விரட்டுறதுக்கு பின்னாடி தான் வண்டி வருது என்னன்னு தெரியல. பிரேக்கிங் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு பிரேக்கிங் வந்துட்டு ஒரு லெவலுக்கு தான் இருக்குது. பிரேக் பிடிச்சிருக்கேன் பாருங்க, ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருக்கேன். தேர்ட் கியரு, செகண்ட் கியரு. வண்டி இன்ஜின் வந்து செமையாக இருக்குங்க. 7.5 HP. அதோட பவரே பாருங்கள், லைட்டாக முறுக்குனாவே செமையாக பிக்கப் வந்து ஷோ பண்ணுது, காட்டுது பிக்கப். இப்போ என்னோடய பிக்கப் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வண்டி. கிலோமீட்டர் ஒர்க் ஆகலை. ஓரம் எடுத்து சிலர் வந்து புதுசாக வண்டி எடுப்பாங்க,
கியர் டவுன் பண்ண தெரியாது. ஓகே, நான் நியூட்ரல் பண்ணிட்டேன். அப்படியே உங்களுக்கு இதை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண. வண்டி பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் போட்டிருக்காங்க. அலைவீல் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு இந்த வண்டியில். ஹெட்லைட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா லூக்காஸ் இல்லை, பட் ஓப்பனாக இருக்குது. எந்த ஒரு பிளைன் டூம் போட்டிருக்காங்க. எல்லாமே குரோமியெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க 7 ஹெச்பினால். ரேர் ரேக்கப் சேரும் பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டு சேக்கப் சேரு. இண்டிகேட்டர், பேக் இண்டிகேட்டர்லாம் உடஞ்சிருக்கு. எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குன்னாங்க. இன்ஜின் டோர் எல்லாமே குரோமியம் போட்டிருக்காங்க. பட்டர்ஃப்ளை பம்பர் வந்துட்டு முன்னாடி போட்டிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கே செமையாக இருக்குங்க. ஒரு அல்டிமேட்டாக லுக்கு கொடுக்குது இந்த வண்டி. ஃப்ரெண்ட்ஸு நம்பர் பிளேட் வந்துட்டு இல்லாமல் இருக்குது. ஓகே, அப்படியே கொஞ்சம் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்லோ ஸ்பீட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். காட்டில் கொடுத்தாவே தெரியுது 7.5 பவர் எப்படின்ட்டு. ஓகே கேஸ், இப்படியே நம்ம ஒர்க் ஷாப் போகலாம். வண்டி ரிவ்யூ கொடுத்தவருக்கு மோகன் மிகவும் நன்றி. ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் வந்துட்டு ஓட்டாத, செகண்ட் கியருக்கு வந்து மூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த 7.5 ஓட்டும்போது. உண்மையாலுமே வண்டி வந்து சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு 7.5 எப்படா நம்ம மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிது இந்த வண்டி. ஓகே, திருப்பிக்கலாம். ரேடு போட்டிருக்கேன். ஓகே, நியூட்ரல் போட்டேன். கை எடுத்துட்டேன் பாருங்க. திருப்பும்போது ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க போகிறேன். விரட்டெல்லாம் இல்லை. இந்த பிடிச்சி ஓட்டுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வண்டியை. அது மாதிரி சூப்பராக இருக்குது. ஆரன் இதில் லைட்டிங்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லாரு. அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் எந்த இடத்துல சுவிட்ச் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, சுவிட்ச் லைட் போட்டிருக்கேன். வண்டியில் ஒரே ஒரு இது என்னன்னா, லைட்டாக வண்டி கை விட்டோன்னா, கை ஃபுல்லாக விட்டோன்னா வாப்ளிங் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஹெட்பார்ட் ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வண்டி ஃபோர்க்கு ஏதாவது ஒரு ஃபோர்க்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வாப்ளிங் ஆகும். அந்த வாப்ளிங் ஆகிறத பற்றி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாப்பிக்காக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டி வாப்ளிங் எதனால தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்.
நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முகூர்த்த மாட்டுறக்கு ரைட் சைடு எனக்கு இந்த ஹேண்ட்பால் போட்டங்காட்டி இந்த இதெல்லாம் மறைக்குது, ஆம்ப் மீட்டர் மறைக்குது. அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. அவங்களுக்கு வந்து இது வந்து பழகிருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அக்கா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஓகே, டைம் ஈவினிங் டைம் ஆச்சு. சூப்பர். இந்த லாங் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த ஹேண்ட்பார் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஓட்டி பார்த்தா, லாங் ட்ரைவ் ஓட்டி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஹேண்ட்பார் ஆனால் நல்லா ப்ராடாக போட்டிருக்காங்க. ஏன்னா லாரியனா கொஞ்சம் உழவாங்களா. மெயினாக 7.5 வண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரேக்கிங் பக்காவாக வச்சுருக்கணும். முடிஞ்சால் ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு போடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா பேக் சைடு வந்துட்டு எப்பவுமே என்ன சொல்கிறது, பிரேக் ஷூ வந்துட்டு நல்லா போட்டுக்கணும். ஒரு 10,000 ஓடிச்சா பிரேக் ஷூ வந்து மாற்றிக்கணும், அதுதான் சேஃபு. ஏன்னா 7.5 HP ஃபுல் பவரில் இருக்கும். பிரேக்கிங் வந்துட்டு சொன்னபடி கேட்காது. அதனால சொல்கிறேன். ஏன்னா வண்டி சடன் பிக்கப்பாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, ஷாப் வந்துட்டோம். இந்த வண்டி சேல்ஸுக்குலாம் இல்லைங்க, சேல்ஸுக்கு நினச்சிட்டு கேட்க போகிறாங்க. வண்டியோட ஓனர் அங்கே நின்றுருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ரிவ்யூ முடிஞ்சுது. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபர்தராக வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.